என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தை மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிட்டாலே விநாயகருடைய ஞாபகம் வரணும். அந்த பேரே சங்கடகர சதுர்த்தி. என்ன சங்கடங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நம்மளை விட்டு விலகணும்னா விநாயக பெருமானை இன்னைக்கு வழிபடணும். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது. இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிள்ளைகளை நினைச்சு மன வருத்தம் இருக்கு. என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு கல்யாணம் ஆகலை, இல்லை என் பிள்ளைகள் சரியாக என்ன கவனிக்கலை அப்படிங்கிற வருத்தம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு என் பிஸ்னஸில் லாபம் இல்லையேன்னு வருத்தம். கல்யாணமான தம்பதிகளுக்கு எனக்கு சரியாக குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு வருத்தம். படிக்கிற மாணவர்களுக்கு எனக்கு ஹையர் எஜுகேஷனில் சில தடை இருக்குன்னு வருத்தம். இந்த வருத்தங்கள் எல்லாம் விலகணும். என்ன பண்ணணும்? பிள்ளையார வழிபடணும். இன்னைக்கு பிள்ளையாருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்யணும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர அப்படின்னு இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபடணும். வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தேன்னு இன்னைக்கு சொன்னால் அந்த விநாயக பெருமான அனுக்கிரகத்தினாலே உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகும், நன்மைகள் பெருகும். ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், கல்வியிலே நல்ல முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், சார் என் வீட்டில் எனக்கு ரிப்பேர் ஒர்க் வந்துக்கிட்டே இருக்குது சார், என்ன பண்ணினாலும் எனக்கு ரிப்பேர் ஒர்க் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், சார் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடே கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், எங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள், நான் 10th +1 +2 படிக்கிறேன், என் கல்வியில் முன்னேற்றம் இல்லையே, தடையாகவே இருக்க, பாடங்களே புரியலைன்னு சொல்லக்கூடியவர்கள். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி என்பதனால் இன்றைக்கு மாலை நேரத்திலே அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து கொண்டால் தடைகள் எல்லாம் விலகும், நன்மைகள் பெருகும், நல்ல நாளாக அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இப்போ 8ல் இருக்கார். சந்திரன் 3ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் இருக்கார். ஆஃபீஸில் உயரதிகாரிகளை பகைச்சிக்க கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்ல, நம்ம செய்ய முடியாத வேலையை கூட அவங்க சொல்லலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். நம்ம டீம் லீடர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் உயரதிகாரிகிட்டையும் கோவப்பட்டுருவோம். சக நண்பர்களிடம் கோவப்படுவோம். அந்த கோபம் நம்மளை பாதிக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த நாள் குடும்பத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். கடகராசி என்பவர்களே, கடகராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரும். பலருக்கு அரசு வேலை கிடைக்கும். விஐபிக்களுடைய தொடர்பு கிடைக்கும். மிகப்பெரிய மனிதர்களின் தொடர்பு சமுதாயத்தில் கிடைக்கும். கான்டாக்ட்ஸ் நிறைய இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் எப்படி ஜெயிப்பாங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருந்தால் தான் ஜெயிப்பாங்க. சில பேர் கிணற்று தவளையாக இருப்பார்கள், எந்த கான்டாக்டும் இருக்காது, பெரிய டெவலப்மெண்ட்டே லைஃப்பில் இல்லையேம்பாங்க, வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. யார் வெளி உலகத்தோடு அதிக தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். விநாயகர் மந்திரத்தில் பீஜ மந்திரம் கம்ங்கிறது பீஜ மந்திரம், கணபதிங்கிறது கம்னு சொல்கிறோம். ஓம் கங் கணபதையே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். அதை சொல்ல 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 வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம்னா விநாயகர் மந்திரத்தை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உருவாகும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன். தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். நிறைய பேருக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சற்று தடைகளுக்கு பிறகு நிவர்த்தியாகும். தடை வந்த உடனே பயப்படக்கூடாது. சில காரியங்களில் தடை வரும். தடை வந்தாலே சில பேர் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க.
தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. தனம் பெருகும் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். பெரிய மகிழ்ச்சியான விஷயம். பொதுவாக ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் வேணும்னா என்ன பண்ணணும்? வீட்டில் தீபம் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றுவதில் பல ரகசியங்கள் இருக்கு. கலப்பு எண்ணெய் தீபம் ஏற்றப்படாது. நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ அதுதான் ஏற்றணும். இல்லாட்டா ஜோதிடர்கள் சொல்வார்கள் இந்த எண்ணெய் ஊற்றுங்கோ, கடுகெண்ணெயில் தீபம் ஏற்றுங்கோ, விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுங்கோ, இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள், வேப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள். ஜோதிடர்கள் சொன்னால் ஏற்றலாம். இல்லாட்டா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ தான் ஏற்றணும். அப்படி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் செல்வாக்கு பெருகும், தனம் பெருகும், வியாபார லாபம் தரும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். சந்திர பகவான் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இன்னைக்கு பயணம் செய்வார். சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். சில பேர் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவீங்க, நல்ல வீடு வாங்குவீங்க, வீட்டு வசதி வாகன வசதி பெருக்கும். புதுசாக கார் வாங்குவீங்க, 2 வீலர் வாங்குவீங்க. அந்த யோகமெல்லாம் இப்போ உண்டு. நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறும். படிச்சுட்டு பட்டம் பெறாதவர்களுக்கு இன்னைக்கு பட்டம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இருக்க போகிறது. செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியமெல்லாம் வெற்றி பெறும். பழைய சொத்தை விற்கிற யோகம் உண்டு, புதிய சொத்து வாங்குகிற யோகம் உண்டு, சகோதர உதவி உண்டு, செல்வ வளம் பெருகும், நிறைய நன்மைகள் நடக்கும். நல்ல நாளாக இருக்கும். உயரதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும், விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசு வழி ஆதரவு உண்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது காரியம் ஆகணும்னா இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். பொருளாதார வளம் பெருகும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து சேரும். குடும்ப பொறுப்புகளை எல்லாம் ரொம்ப அழகாக நிறைவேற்றுவீங்க. நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்க உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்தணும். ஆஃபீஸில் நம்முடைய ஹையர் அஃபீஷியலை பகைச்சிக்க கூடாது. தேவையில்லாமல் கருத்துக்கள் சொல்வது, அவங்கள பற்றி வெளியே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவது, புரளி பேசுவது, அது அவங்க காதுக்கு போகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி போயிடும், அதனால் சிக்கல்கள் வரும்னு இருக்கு. அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்டடத்துடைய உறுதிப்பாடு, நிலைப்பாட்டை இன்னைக்கு பார்க்கணும். சில கட்டடங்களில் இன்னைக்கு சேதம் வரலாம், கட்டட விபத்துக்கள் இன்னைக்கு நிகழலாம். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், சிலருக்கு கெட்ட பெயர் அவமானம் வரலாம்ங்கிறதுனால ரொம்ப கவனமாக ஆஃபீஸில் இருங்க. உங்களுடைய விதியில் கோளாறு இருந்தால் விநாயகனை வழிபடுங்கள், நன்மைகள் நிகழும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு காலை பொழுது மகிழ்ச்சியான பொழுது. எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு காலையில் முடிச்சுக்கணும். இந்த நாள் வெளியூர் டிரான்ஸ்ஃபர், அரசு அதிகாரிகள் அலுவலர்களுக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்படலாம். அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் அனுகூலமாக முடியும். சூரிய பகவான் இப்பொழுது லாபத்தில் இருக்கார். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சிலருக்கு இருக்கலாம். அறுவை சிகிச்சையை கூட சிலர் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளெல்லாம் வராமல் இருக்க இன்றைக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். எந்த வம்பு வழக்கிலும் சிக்கிக்கொள்ளாமல் இன்றைக்கி ஒதுங்கி போகிறது கூட நமக்கு நல்லது தாங்க. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.